So tea leaf prediction for Kanni Rasi 2026. டீ லீஃப்னா என்ன அப்படின்னா எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் டீ லீஃப், அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் வாட்டர் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு சிப் குடிச்சிட்டு நாள் நைட்டு கமுத்தி வச்சுருவாங்க. அவங்களோட ஆன்சர் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. அது இப்போ கார்டில் வந்திருக்கு. இது ஆன்லைனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம டீ லீஃப் ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ கன்னி ராசிக்கு இது ஒரு காமன் ப்ரெடிக்ஷன் தான், பர்சனலாக இல்லை. பர்சனலாக பார்க்கணுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அம்மாவோட பேர், அவங்களோட இதை வச்சு நம்ம நாள் வேண்டிக்கிட்டு பார்க்குறது. இது ஒரு பொது பயிற்சி, அதாவது பொது பலன். ஓகே, குட் நியூஸ் இயர். இதை நம்ம தனித்தனியாக உங்களுக்கு இந்த வாட்டி குட் நியூஸ் வரும் அப்படி சொல்கிறது இல்லை, மொத்தமாக சேர்ந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஜேர்னி, ஹார்ஸ். ஓகே, அடுத்து பிரிட்ஜ், சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் ஏ ப்ராப்ளம். இது ரிஷபத்துக்கோ மிதுனத்துக்கோ வந்தது, பரவாயில்ல. இவ்வளோ கார்டில் ஒரு கார்டு ரிப்பீட் வந்திருக்கு. கேட்டபில்லர், திங்ஸ் வில் நாட் ஆல்வேஸ் பி திஸ் வே, எ சேஞ்ச் இஸ் கம்மிங். ஓகே, அப்புறம் டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்டு. இது கொஞ்சம் நமக்கு நெகட்டிவ் தான். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பூனை ஒரு நல்ல ஃபேஸ் ஒன்று காமிக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவமான ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃப்ரெண்டை ரொம்ப சீக்கிரம் மீட் பண்ணுவீங்க. வெல், ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ. உங்கள் ஃபேமிலியோட விஷஸ் ரொம்ப நல்லா ஒரு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புது வீடு வாங்குற அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லைன்னா உங்களோட இந்த ஷார்ட் ஜேர்னின்னு இருக்குல்ல, அது மாதிரி சின்னதாக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சக்ஸஸ் ஆகும். இப்போது கனெக்ட் பண்ணி நான் ஒரு ரீடிங் சொல்கிறேன். ரொம்ப நாளாக ஒரு ரெகுலர் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸே இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து மாற்றம் உண்டாவதற்கான ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும். அந்த நியூஸ் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் எப்போ அந்த நியூஸை தேர்ந்தெடுத்துப்பீங்கன்னா, இந்த டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவரால் உங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி நடத்தப்படும். அதாவது இப்போ தான் அவரோட ஒரிஜினல் ஃபேஸே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ அவர் மூலமாக தான் உங்களுக்கான அடுத்த சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் எ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் அதை நீங்கள் ஜெயிச்சு ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு சிறு பயணம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். அது என்னன்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கள, அது மாதிரி ஃபேமிலியோட விஷஸையும் நிறைவேற்றுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இது பார்த்தீங்க ஜேர்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி உங்களுக்கு நம்ப தகுந்த மாதிரியான ஒரு லைஃப் சேஞ்ச் இருக்குது. அது ஜேர்னி சேஞ்சு, புதிய பாதை, இது மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு மேக்ஸிமம் குட் நியூஸ் தான், மேக்ஸிமம் ஒரு நல்ல விஷயந்தான் வருது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ ப்ரெடிக்ஷன் அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்களோட செல்ஃபாக என்ன ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களோட லைஃப் மேஜிக்கலாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கார்டு பிலீவ் இன் யுவர் ஓன் மேஜிக் பார்க்கலாமா? என்னடா சன்ரைஸ், டூ இட் ஃபார் யூ. உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்காக யோசித்து எல்லாம் போதும், உங்களோட சாட்டிஸ்ஃபைடுக்காக பண்ணுங்கள். உங்கள் குடும்பமும் அதை ஏற்றுப்பாங்க. இல்லை உங்களுக்காக அதை அவங்க
உங்களுக்காக வந்து கொஞ்சம் ஒதுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம இந்த புக்கில் கொடுக்குற மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய எலாபரேட்டாக இருக்கும். நம்ம வந்து கலெக்டிவ் கார்டில் பார்க்குறதுனால ஒரு கார்ட்லேருந்து வர்றதோட இன்னொரு கார்டை கனெக்ட் பண்ணி நம்ம இது பார்க்குறோம். சரி, இப்போது காளிகாம்பாள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் இல்லை என்ன நீங்கள் பண்ணணும், தெய்வம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ணணும். அநாகதா காளி. அநாகதாங்கிறது ஒரு சக்கரம் நம்ம குண்டலினியில் இருக்குது. அந்த சக்கரத்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் மந்திரங்கள் சொல்லியோ இல்லை வந்து காளி தேவியை வழிபட்டோ அந்த குண்டலினி சக்தியை எழுப்புங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ப்ரேயரும் மெடிடேஷனும் உங்களுக்கான விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கன்னி ராசி நேயர்களே. நாம் இப்போ அடுத்த ப்ரெடிக்ஷன் போகலாம், துலாம் போகலாம். தேங்க்யூ.